எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றிக் கழகத்தோட அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனலுக்கு புதுசா யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க போடுற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் இனி அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம்ன்ற பேர்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு தான் வருது. அந்த கட்சியோட கொடி இன்னும் 15 நாட்கள்ல 3 வண்ணங்களை உள்ளடக்கியதாகவும், கட்சியோட கொள்கையை உள்ளடக்கியதாகவும் வெளிவர போறதா அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கட்சி கொடி வெளிவந்ததுக்கு அப்புறமா தன்னோட ரசிகர் மன்றங்கள்லையும், அதாவது நம்ம கட்சி அலுவலகங்கள்லையும் கட்சி கொடியை வந்து ஏற்றுறதுக்கு தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்ய போறதா ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி அண்ணாவோட தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்சி கொடி என்ன மாதிரி கலரில் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கடுத்ததாக இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து ஆட்டோகிராஃப் அப்படின்ற திரைப்படத்தை இயக்குனவர் தான் இயக்குனர் சேரன் அவர்கள். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து அந்த கதையை வந்து முழுசாக கண்ணிமைக்காமல் கேட்டார். தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹால் ஷீட் கிடச்சிருந்தா நாங்கள் கண்டிப்பாக அந்த கதையை எடுத்திருப்போம், நடிச்சிருப்பார் தளபதி விஜய் அண்ணா அவர்கள். ஹால் ஷீட் கிடைக்காததுனால தான் தளபதி விஜய் வந்து அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. ஆனால் தளபதி அண்ணா வந்து அந்த கதையை முழுசாக கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆட்டோகிராஃப் கதை அப்படின்னு இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரீசண்டாக கல்வி விருது வழங்கும் விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. அதில் வந்து பிறந்து 2 மாதமே ஆன குழந்தைக்கு வந்து நேம் வைக்காமல் இருந்து தளபதி விஜய் அண்ணா கையில் தான் அந்த பிள்ளையை கொடுத்து, அந்த குழந்தைய கொடுத்து, நீங்கள் தான் நேம் வைக்கணும். அவங்க பெற்றோர் வந்து தளபதிகிட்ட கேட்கவும், நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து அந்த குழந்தைக்கு தமிழரசி அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இயக்குனர் பார்த்திபன், இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன், முழு நேர அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பாராட்டத்தான் செய்யணும், அவரை வந்து வரவேற்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்ததாக நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள்ட்ட இருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும். அதில் ஒன்று, நான் எப்போ டெக்ஸ்ட் பண்ணாலும், அதாவது நான் எப்போ மெசேஜ் பண்ணாலும் உடனடியாக ரிப்ளை பண்ணுவார். சக நடிகர்கள்ட்ட சரிசமமாக வச்சு நடத்துவார். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு குணம் வந்து தளபதி விஜய் அண்ணா கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும், எல்லாருமே கற்றுக்கறணும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படிங்கிறத தலகணம் கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் சரிசமமாக நடத்துவார் தளபதி விஜய் அண்ணா அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.